ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேபிள் டாப் கிரைண்டரு, அதாவது விஜயலட்சுமி கம்பெனி பார்த்திங்கன்னா தெரியும். இது தான் நம்ம ரீவைண்டிங் பண்ண போகிறோம். இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதை தான் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து ரீவைண்டிங் பண்ணோம், வைண்டிங் வந்து போயிடுச்சு. இதை வந்து கழட்டி வச்சுருக்கேன். இப்போது இதை தான் நம்ம ரீவைண்டிங் பண்ண போகிறோம். மோட்டார் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாடல் மோட்டர் தான். இதை வந்து ஏற்கனவே பிரித்து வச்சுட்டேன். இப்போ அதோட கோர் தான் வந்து ரெடியாக காயில் வந்து வெட்டிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோரு நம்ம இப்போ இதை வந்து வைண்டிங் பண்ண போகிறோம். கோர் பார்த்திங்கன்னா 24 காடி இருக்குது. ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க, 24 ஸ்லாட்டு, 24 ஸ்லாட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 24 காடி, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை தான் நம்ம ரீவைண்டிங் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் காயில் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட டேட்டாவை எடுத்து வச்சுக்கிங்க. டேட்டா எப்படி எடுக்கிறதுனா, ஒரு மோட்டர் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கனெக்ஷன்லாம் கவனிச்சிங்க. காயில் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல உட்காந்துருக்குன்றதையும் கவனிச்சிங்க. எத்தனை காயில் உட்காந்துருக்குது, எத்தனை செட்டு உட்காந்துருக்குன்றது இதெல்லாம் வந்து முதல்ல நோட் பண்ணிங்க. இப்போ இந்த கோரோட சைஸையும் அளந்து வச்சுக்கிங்க. எப்போவுமே ஒரு மோட்டர் காயில் கட்டணும்னா இதெல்லாம் ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் இதோட டேட்டாவை எழுதி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம இதை வந்து குறுக்களவை எடுத்துடலாம். போரோட குறுக்களவு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சில் இருக்குது, 3 இன்ச்சுக்கு குறையுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல் வட்டம் 5 இன்ச்சில் இருக்குது. இது வந்து ஒரு 5 இன்ச்சு இருக்குது வெளி வட்டத்தை பார்த்திங்கன்னா. அந்த வட்டத்தோட குறுக்களவு, அதாவது வந்து வெளி வட்டத்தோட குறுக்களவு. அடுத்து நம்ம உள் வட்டத்தோட குறுக்களவு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டை குறைச்சிக்கலாம், சும்மா ஒரு mm. அது 3 இன்ச்சு தான் கோர். இது வந்து உள் பக்கம் பார்த்திங்கன்னா. அடுத்து நம்ம இதோட திக்னஸை பார்த்துக்கணும். இதோட மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்றதை அதையும் ஒரு அளவு எடுத்து வச்சுக்கணும். இதோட மொத்தம் பார்த்திங்கன்னா கோரோட மொத்தம் எத்தனை இன்ச்சுன்றதோ அதையும் அளந்துக்குங்க. எம்எம்மோ இல்லை இன்ச்சோ பார்த்திங்கன்னா இது வந்து 32 mm இருக்குது. இது அளந்தால் 32 mm இருக்குது. இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதோட சுற்று, இது எத்தனை கேஜி அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் டீட்டெயிலாக. இது வந்து 24 காடி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட காயில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நோ போலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மேக்னெட், அதாவது வட துருவம் தென் துருவன்றதை துருவம் எத்தனைன்றதை பார்த்துக்கணும். அது வந்து இதில் 6 துருவம். அடுத்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு 6 MFT 6. அடுத்து பார்த்தீங்கன்னா 1.1 ஆம்பியர் கரண்ட் எடுத்துக்கும், 150 வாட்ஸு. ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 960 சுற்று. இதை முக்கியமாக எழுதி வச்சுக்கிங்க. அடுத்து 6 செட்டு ரன்னிங்லேயும் 6 காயில் ஸ்டார்டிங்லேயும் உட்காரும். சிங்கிள் காயிலாக தான் உட்காருது. இதில் வந்து சிங்கிளாக உட்காருது காயில். 1லேருந்து 4 உட்காரும். 2 காடியை விட்டுட்டு 1லேருந்து 4ன்ற மாதிரி உட்காரும். இது மாதிரி 6 காயில் உட்காந்துரும். ரன்னிங்கில் 6ம் ஸ்டார்டிங்கில் 6மாக உட்காரும். அடுத்து ரன்னிங்கில் 285 சுற்றும், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 293 சுத்தமாக போட்டுங்க. இப்போது நம்ம மில்லக்ஸை போட்டுடலாம். இதுக்கு 7 mm மில்லக்ஸு தான். இதுக்கு நான் வந்து மில்லக்ஸை வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். மில்லக்ஸை போடும்போது சின்ன விஷயத்தை கவனிங்க. எப்போவுமே வந்து காலர் மடித்து போடுங்க, காலர் மடிக்காமல் ப்ளைனாக போடாதீங்க. அதாவது இந்த மாதிரி மில்லக்ஸை வந்து இப்படி ப்ளைன் ஷீட்டாக அப்படியே போடுவாங்க. அது வந்து ட்ரைனிங் ஆன பிறகு நீங்கள் போடலாம். இது வந்து என்ன பிரச்சனை வரும்னா, நீங்கள் இந்த பக்கம் தானாலும் ஓடிவிடும், அந்த பக்கம் தானாலும் வந்துடும். அப்போ நம்ம என்ன காப்பர் வந்து காயில் கட்டின பிறகு அது என்ன ஆகும்னா கோரில் வந்து தொட ஆரம்பிச்சிடும். இப்படி நகர்ந்துச்சுன்னா கோரில் வந்து தொடும். அதனால் வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் காலரை மடிச்சிருங்க. அதாவது எப்படின்னா இந்த மாதிரி 2 சைடும் வந்து புருவத்தை மடிச்சிருங்க. இந்த பக்கம் ஒரு 6 mm, இந்த பக்கம் 6 mmன்ற மாதிரி விட்டுங்க. கோரை விட எக்ஸ்ட்ரா 6 mm விட்டுக்குங்க. ஒரு சைடுக்கு 6 mm மடிக்கிறதுக்காக விட்டுக்குங்க. இப்போ இதை நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இது பாருங்கள், இதை நம்ம கோருக்குள்ளே போட்டால் நகராது. அதாவது வந்து கரெக்டாக லாக் ஆகி நிற்கும். எந்த பக்கம் தள்ளினாலும் நகராது, கரெக்டாக நிற்கும். இது வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்காது. அதனால் வந்து புதுசாக ட்ரைனிங் ஆகிறவங்களாம் இது மாதிரி காலர் மடித்து போட்டுங்க. இப்போ நான் போகிறதுக்கு மில்லர்ஸை போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
எல்லா மில்லக்ஸையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ரீவைண்டிங் பண்ணிடலாம். இதுக்கு காயில் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். கோரை வந்து எந்த சைடில் கனெக்ஷன் எடுக்க போகிறோன்றத அதை முதல்ல மார்க் பண்ணிங்க. நான் வந்து ஏரோ மார்க் போட்டுக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து கனெக்ஷன் லீட்லாம் வர்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். நம்ம காப்பர் இந்த மாதிரி ஒரு வளைய மாதிரி பண்ணிக்குவோம். இதில் நம்ம 1லேருந்து 4 உட்கார போகுது. அதை வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அந்த காடி கீழே வர மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கங்க, டைட் பண்ணிங்க. நான் வந்து இதை தான் காப்பரால் அளவு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு அளவு எடுத்துகிட்டு நம்ம சுற்ற ஆரம்பிச்சிடலாம். எங்கிட்ட ஒரே டைமில் 6 காயிலையும் சுற்றுற மாதிரி ஃபார்மர் இல்லை. அதனால் வந்து நார்மலாக ஒரு ஸ்டெப்லேயே இந்த ஸ்டெப்பு கட்டிலாம் வந்து ஒரு ஸ்டெப்லேயே ஒரு காயிலாக தனித்தனியாக சுற்ற போகிறோம். 6 தனித்தனியாக சுற்றி தான் ஜாயின் போட போகிறோம். நான் வந்து ஒரு சிங்கிள் காயில் சுற்றிக்கிட்டேன். இது வந்து சிங்கிள் காயிலாக உட்காரும். அதனால் இதில் வந்து நீங்கள் ஆரம்பித்த மோனை முடித்த மோனையை கவனிக்க கூட தேவையில்லை. இருந்தாலும் கவனித்து போட்டுக்குங்க. ஆரம்பித்த மோனையை வந்து ரைட் சைடில் வச்சுங்க. மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது வந்து சிங்கிள் காயிலுன்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஆரம்பித்த மோனையை சுற்ற ஆரம்பிக்கிறோம் இல்லையா, நம்ம சுற்றத்துக்கு ஆரம்பித்து அடுத்து கட் பண்ணுறோம் பாருங்கள். கட் பண்ணுற மோனையை லெஃப்ட் சைட்லேயும், சுற்ற ஆரம்பிக்கிற மோனையை ரைட் சைட்லையுமே கொண்டு வந்துடுங்க. இதை நீங்கள் கவனமாக போடுங்க. நீங்கள் புதுசாக காயில் கட்டுறீங்கன்னா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மில்லக்ஸை, அதாவது வந்து 5 நம்பர்ஸ் 5ஆம் நம்பர் சிலிவ் மில்லக்ஸை வந்து நீங்கள் எந்த காயில் இறக்க போகிறீங்களோ அதில் வந்து அந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சிங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வெளியில் வர மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சிங்க. 1லேருந்து 4ஆவது காடியில் உட்காரு காயில். அதனால் 1லேருந்து 4ஆவதுக்கு இந்த இதை போட்டுங்க, மில்லக்ஸை போட்டுங்க, 5ஆம் நம்பரை போட்டுங்க. இப்போ இது வழியாக காயில் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து காயப்படுத்தாமல் சேதமாகாமல் உள்ளே இறக்கலாம். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெயின் ஆகிட்டவங்களுக்கு தேவைப்படாது, ஈஸியாக போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து புதுசாக போகிறீங்கன்னா இந்த மாதிரி 2 மில்லக்ஸை வந்து கட் பண்ணிங்க. இந்த கோரோட சைஸை விட இந்த நம்ம மில்லக்ஸ் போட்டுக்கிறோம் இல்லையா அந்த சைஸுக்கு வச்சு வெட்டிங்க. வச்சு வெட்டி இது மாதிரி யூடியூப்பில் இப்படி போட்டுங்க. எந்த காடியில் போட போகிறீங்களோ காயில் அதில் இப்படி போட்டுங்க. 2 பக்கம் போட்டுட்டு இப்போ இதில் காயில் இறக்கணும்னு ஏன் உங்களுக்கு டேமேஜ் இல்லாமல் இறக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வச்ச மில்லக்ஸை வந்து அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மில்லக்ஸோட கேப்பில் இறக்கிங்க. இதில் வந்து காயில் வந்து இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி காயிலோட கேப்பில், அந்த மில்லக்ஸோட கேப்பில் வந்து காயில் இறக்கிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி இது, ஏன்னா புதுசாக இறக்கும்போது பார்த்திங்கன்னா கோரில் வந்து உரைச்சிரும். காயில் வந்து உரசாமல் உள்ளே இறக்கணும்னா இந்த மாதிரி மில்லக்ஸை வச்சுக்கோங்க 2 சைட்லேயும். இப்போ இதை இறக்குனிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க, ஈஸியாக இறங்கிடும். இந்த கட்டை அவுத்து விட்டுருங்க. பின்னாடி நம்ம கட்டு போட்டோம் இல்லையா, காயில் வந்து கட்டு போட்டதை அவுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ள லேயராக இறக்கிட்டிங்கன்னா கோரில் வந்து எங்கேயும் உரசாது, உள்ளே இறங்கிடும். இந்த மாதிரி இறக்கிங்க. புதுசாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி இறக்கிடுங்க. அப்படியே லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க. ஒரே டைமில் இறக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்பக்கம் இறக்கிடுங்க. இந்த மாதிரி இறக்கணும்னா உங்களுக்கு கோரில் வந்து இடிக்காமல் இறங்கிடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கலாம். இப்போது அடுத்த காயில் உட்கார வச்சிடலாம். அடுத்த காயில் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே உட்கார வைக்கலாம். இது வந்து அப்படியே சீரியலாக பக்கத்துலேயே போயிட்டே இருக்கும். 1 to 4 உட்காரும். அதாவது 1லேருந்து 4ஆவது காடியில் உட்காரும். 2 காடியை விட்டுட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும். இது பக்கத்துலேயே தொடர்ந்து வச்சுக்கிட்டே போயிட்டே இருங்க. இதே மாதிரி 6 காயில் உட்கார வைக்க வேண்டியிருக்கும். இந்த கம்பியோட சைஸை பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா 29, ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 30 போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக காயில் இறக்கிட்டே போயிடுங்க. பக்கத்துலேயே இறக்கிட்டு போயிடுங்க. 6 காயில் உட்காரும். சிங்கிளாக தான் உட்காரும். இது வந்து செட்டு கிடையாது. இது வந்து சிங்கிள் காயிலாக தனித்தனியாக உட்காந்துரும். காயில் இறக்கணதும் இது மேலே ஒரு மில்லக்ஸை போட்டுங்க. 7ஆம் நம்பரே போட்டுங்க. அடுத்து இதே மாதிரி 1 மின்னு 1 வரிசையாக அது கூடவே போட்டுங்க. 6 காயில் ரன்னிங்லேயும் 6 காயில் ஸ்டார்டிங்லேயும் உட்காரும். நம்ம இதே மாதிரி தொடர்ச்சியாக போட்டுக்க வேண்டியதான். இந்த மாடலே அப்படியே அடுத்த காயில் உட்காரும். அதுக்கு அடுத்ததுன்னு 6 காயில் உட்காந்துரும். இது மாதிரி 6 காயில் உட்காரும். காயில் உட்காரது பார்த்திங்கன்னா 1லேருந்து 4ஆவது காடியில் உட்காரும். 2 காடியை விட்டுடுங்க. அடுத்து 4ஆவது காடியில் உட்கார வச்சுருங்க. 1 to 4 இங்கே உட்காந்துருக்கு பாருங்கள். 2 காடி இடையில இது வந்து ஸ்டார்டிங் காயில் உட்காரும். அடுத்தது நம்ம
இது மாதிரி 2 காடியை விட்டு விட்டு உட்கார வச்சுருங்க. 1லேருந்து 4வது காடியில் உட்காரணும். இந்த மெத்தட்லேயே நீங்கள் அடுத்தடுத்த காயிலையும் போட்டுங்க, பக்கத்துலேயே உட்கார வைங்க. அடுத்து 1 to 4ல் உட்கார வைங்க. இதே மாதிரி வரிசையாக 1000 காயிலையும் போட்டுருங்க. இதை சுற்றி வச்சுட்டேன், மீதி 4 காயில் இங்கே இருக்குது. இப்போ இதையும் அதே மாதிரி அப்படியே 1 to 4ன்றதில் அப்படியே உட்கார வைங்க. வரிசையாக உட்கார வச்சுட்டே வந்துங்க, தொடர்ந்து பக்கத்துலேயே போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் காயில் உட்கார வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் காயில் இனிமேல் போட வேண்டியது. அதாவது வந்து ரன்னிங் காயில் வந்து ஃபுல்லாக இறக்கியாச்சு. 6 செட்டையும் ஏறிக்கிட்டோம். 6 காயில் சிங்கிள் காயில் தான். இது வந்து 6 தனித்தனியாக உட்காந்துச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்டார்டிங் காயில் போட்டுடலாம். ஸ்டார்டிங் காயில் வந்து ஒன்றை வந்து தனியாக சுற்றி வச்சுருக்கேன், அதை விட குறைச்சியே சுற்றிக்கலாம். 1/2 சென்டிமீட்டரை குறைச்சி சுற்றிக்கலாம். சுற்று வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெடி பண்ணி ஸ்டார்டிங் ரன்னிங் வந்து இறக்கிட்டேன். இப்போ வந்து ஸ்டார்டிங் காயில் தான் இறக்கணும். ஸ்டார்டிங் காயில் ஒன்றை மட்டும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் மீதியை சுற்றிக்கலாம். ரன்னிங் காயில் பார்த்தீங்கன்னா 285 சுற்றும், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 290 சுத்தமாக இருக்குது. ரன்னிங்கில் வந்து சைஸு 29, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 30. இப்போ நம்ம ரன்னிங் காயில் உட்கார வச்சாச்சு. இனிமேல் ஸ்டார்டிங் காயில் தான் உட்காரணும். இப்போ இதில் 1லேருந்து 4ல் உட்காரும் ஸ்டார்டிங் காயிலும். ரன்னிங் காயில் எப்படி உட்கார வச்சிங்களோ அதே மாதிரி தான், ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்படின்னா இந்த காயிலையும் அந்த காயிலையும் பிடிச்ச மாதிரி நடுவில் உட்காரும், சென்டரில் உட்காரும். 2 காயிலுக்கும் இடையில உட்கார மாதிரி உட்கார வைக்கணும். இங்கேருந்து 1 2 3 4ன்னு இப்படி வரிசையாக உட்காரணும். 1லேருந்து 4 உட்கார வைக்கும். இந்த காயிலையும் இந்த பக்கமும் அது லெஃப்ட் சைடில் அது ஒரு பக்கமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நடுவில் உட்கார மாதிரி தான் வரும். நம்ம ரன்னிங் காயில் எப்படி உட்கார வச்சிங்களோ அதே மாதிரி தான் 1 to 4ல் உட்கார வைக்கணும். பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிங்க. ஒரே டைமில் அழுத்தம் கொடுக்காதீங்க. ஏன்னா காப்பரை வந்து கோரில் இரும்பு கோரில் உரசிச்சுன்னா அது சேதப்படுத்திடும் காயில். அதனால் வந்து மெதுவாக இறக்குங்க. இப்போ இது மேலே மென்லெக்ஸ் ஒன்று போட்டுடலாம். மின்லெக்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி போட்டுங்க. இப்போ 1லேருந்து 4ல் இறக்குங்க, 4வது கார்டில் இறக்கிடுங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக தான் இருக்கணும், ஒரே டைமில் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா இது வந்து கனெக்ஷன் லீடெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுற்ற ஆரம்பிக்கிறது ரைட் சைட்லேயும், நம்ம முடிக்கிற முனையை வந்து லெஃப்ட் சைட்லேயும் கொண்டு வந்துருங்க. அதை வரிசையில் சீரியலாக கொண்டு வந்துருங்க. இது மாறினாலும் இதில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து இது சிங்கிள் காயில் எடுத்தனால லெஃப்ட் ரைட் மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் வரிசையாக போட்டுங்க. ரைட் சைடில் கொண்டு வந்துருங்க ஆரம்பித்ததை, முடிக்கிற முனையை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. அப்போ தான் சீரியலாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி லேயராக இறக்கிங்க, ஒரே டைமில் அழுத்தம் கொடுக்காதீங்க. ஆனால் இப்போ இதுக்கு மேலே மின்லெக்ஸை போட்டுடலாம். இது போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, மின்லெக்ஸை போட்டு இதே ஒரு ஷேப்பை கொண்டு வந்துங்க. லேசாக அப்படியே ஸ்கொயர் டைப்பில் பண்ணி அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்துங்க. பார்த்திங்கன்னா இது கரெக்டாக உட்காருதுன்னு நினைக்கிறேன். இதே மாடலில் அடுத்த 5 காயிலையும் சுற்றிடலாம். அடுத்து இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரன்னிங் காயில் வந்து கீழே லெஃப்ட் சைடில் ஒரு காயிலுமா ரைட் சைடில் ஒரு காயிலுமா உட்காந்துருக்கு. அதுக்கு இடையில தான் இது நம்ம ஸ்டார்டிங் காயில் வந்து உட்காரும். 2 காயிலையும் பிடிச்ச மாதிரி தான் நடுவில் வந்து உட்காரும். இதே மாதிரி தான் அடுத்தடுத்து இது பக்கத்துலேயே தொடர்ந்து போட்டுட்டுவாங்க. ஏன்னா காடி இந்த போகிறதுக்கு மட்டும்தான் 2 காடி இடையில இருக்கும். அதை கரெக்ட் பண்ணி 1லேருந்து 4 1லேருந்து 4ன்றது அப்படியே வரிசையாக மற்ற 5 காயிலையும் போட்டுடலாம் வரிசையாக. அடுத்தடுத்து காயில் பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே கரெக்டாக உட்கார வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து அதிக குழப்பம் இருக்காது. ஏன்னா சிங்கிள் காயில் தான். அப்படியே அது பக்கத்துலேயே உட்கார வைங்க. இதுலேருந்து 1லேருந்து அப்படியே 4ன்ற மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே 1லேருந்து 4 இந்த மாதிரி கொண்டு போங்க. இல்லை அந்த சைடு வச்சாலும் அப்படியே 1லேருந்து 4 கரெக்டாக வரிசையாக போட்டு வந்துருங்க. இப்போ நம்ம இறக்குன இடத்துல பக்கத்துலேயே இறக்கலாம். அப்படியே இந்த பக்கம் 1லேருந்து 4ன்றதை 4வது கார்டிலேருந்து ஆரம்பிச்சிருவோம். அப்படியே இறக்குன பிறகு மின்லெக்ஸை போட்டுருங்க. இது மாதிரி அப்படியே அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உட்காரும். இடைவெளியாக அது மட்டும்தான் இருக்கும் காலி, மீதிலாம் ரன்னிங் உட்காந்துச்சு. இனிமேல் ஸ்டார்டிங் உட்காரத்துக்கு தான் கேப் இருக்கும். கரெக்டாக அது பக்கத்துலேயே உட்காந்துட்டே போகும். இதே மாடலில் அப்படியே 6 வரிசையாக போட்டுட்டு வந்துடுங்க. லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிங்க. ஏன்னா ஒரே டைமில் இறக்காதீங்க. ஒரே டைமில் எடுத்தோன்னா கோரில் வந்து உரச ஆரம்பிச்சிடும். காயப்படுத்தினது வந்து காப்பரை வீணாகிடும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குங்க, ஒன்றும் அவசரம் இல்லை.
ஃபாஸ்ட்டாக பண்ணுற இடத்துல வேகமாக பண்ணி கோரில் இடித்து வீணாக்கிடாதீங்க. காயில் எப்பயுமே கொஞ்சம் கொஞ்சமாக லேயராக இறக்கிடுங்க. அப்போ தான் ஈஸியாகவும் இறங்கும். மில்லக்ஸை வந்து போட்டுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி தொடர்ச்சியாகவே அப்படியே இது பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டே போங்க. 1லேருந்து 4 1லேருந்து 4 ஏன்னா இந்த ரெண்டு காடி தான் இடைவெளி இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இது ஸ்டார்டிங் உட்கார மாதிரி தான் இடைவெளியே இருக்கும். அப்படியே சிங்கிள் காயில் தான். இதுலேருந்து 4 அதுலேருந்து 4ன்ற மாதிரி வரிசையாக போட்டு வந்துருங்க. மற்ற காயிலையும் ரன்னிங் எப்படி போட்டு வந்தோமோ அதே மாதிரி பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு வந்துருங்க. அடுத்து 3வது காயில் போட்டாச்சு. அடுத்து 4வது காயில் அப்படியே 5 6ன்னு போட்டுருங்க. தொடர்ச்சியாக இதே மாதிரி போட்டுட்டு வந்துருங்க. இப்போது 4வது காயிலையும் போட்டாச்சு. 1 2 3 4 இன்னும் 2 காயில் தான் உட்காரும். அந்த 2 காயிலையும் உட்கார வச்சிடலாம். வரிசையாக அது பக்கத்துலேயே போட்டுட்டு வாங்க. பார்த்திங்கன்னா இங்கேருந்து 4 1 2 3 4ன்ற மாதிரி அப்படியே பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு வாங்க. 5வது காயிலையும் போட்டாச்சு. அதுக்கடுத்து 6வது செட்டாக போட்டுருவோம். இதுலேருந்து அப்படி 4ல் உட்காரும். 1 2 3 4 பார்த்திங்கன்னா காயில் பக்கத்துலேயே தான் உட்காரும். 6வது காயில் உட்கார வச்சிடலாம். 1லேருந்து 4ன்றதில் பார்த்திங்கன்னா இப்போ 6வது காயில் நம்ம போகிறோம். கடைசி காயில் அப்படியே இந்த கேப்பில் பக்கத்துலேயே இறக்கிங்க. அது பக்கத்துலேருந்து அடுத்து 1லேருந்து 4ன்ற மாதிரி உட்காரும். காடி வந்து 4வது காடியில் உட்காரும். 1 to 4 அப்படியே மில்லக்ஸை போட்டுருங்க. இது மேலே ஆறாவது காயில் போட்டாச்சு. இது மேலே மில்லக்ஸை போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போது ஸ்டார்டிங் ஆரையும் போட்டாச்சு, ரன்னிங்கும் போட்டாச்சு, ஸ்டார்டிங்கும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கனெக்ஷன் பண்ணுற வேலை தான். நீங்கள் மில்லக்ஸை போடும்போது கம்பி வந்து ஒரு கம்பி கூட வெளியில் நீங்காமல் கரெக்டாக கவர் பண்ண மாதிரி போடுங்க. ஏன்னா ஒரு கம்பி வெளியில் வந்து நீங்கள் இருந்ததுன்னா கோரில் பட்டுச்சுன்னா நம்ம கட்டின காயிலே வேஸ்ட்டாக போயிடும், ஷார்ட்டேஜ் வந்துடும். அதனால் வந்து கவனமாக மில்லக்ஸை போடும்போது ஒரு கம்பி கூட பிசு வெளியே வராமல் பார்த்து கவர் பண்ணிங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஆயிலே இறக்காச்சு, ரன்னிங் ஆயிலே இறக்காச்சு. இப்போ கனெக்ஷன் போடுற வேலை தான். கனெக்ஷனில் பாருங்கள் எத்தனை லீட் இருக்குன்னு கச்சன்னு ஒப்பரா. இதை பூரா நம்ம 2 முனைக்கு கொண்டு வரணும். இதை சில பேர் பார்க்கும்போது குழப்பமாக இருக்கும், இவ்வளோ உயரம் எப்படி இணைக்கிறதுன்றது. அது வந்து குழம்புறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் கனெக்ஷனை. கடைசியில் இது 2 ஒயரில் கொண்டு வந்து முடிக்க போகிறோம். இது ஜாயிண்ட் எப்படி போடுறன்றதை கவனமாக பாருங்கள். ஜாயிண்ட்டை நம்ம போகிறதுக்கு முன்னாடி பின்பக்கம் நம்ம வந்து இதை கட்டு போட்டுடணும். முதல்ல ஒரு மில்லக்ஸ் வச்சு ஸ்டார்டிங்க்கு ரன்னிங்க்கு இடையில வந்து மில்லக்ஸ் வச்சிடணும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று டச் பண்ணாமல் வச்சுட்டு ஒரு மில்லக்ஸை வச்சு அதுக்கப்புறம் கட்டு போட்டுட்டு பின்பக்கத்தை முடித்த பிறகு தான் நம்ம முன்பக்கம் வந்து கனெக்ஷன் சைடு வர போகிறோம். இப்போ இதை நம்ம மில்லக்ஸ் வச்சு கட்டு போட்டுருவோம். இப்போது நான் வந்து இந்த க்ரீன் ஷீட்டை வெட்டிக்கிட்டேன். இது வந்து ரன்னிங்கு ஸ்டார்டிங்கும் இடையில இது மாதிரி வைக்கிறதுக்காக வெட்டி வச்சுக்கிட்டேன். இதை இடையில வந்து 2க்கும் இடையில வச்சுருங்க. ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில ஒன்றோட ஒன்று டச் பண்ணாமல் வச்சுருங்க. இடையில வச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டு போட்டுங்க. இதை முதல்ல கட்டு போட்ட பிறகு தான் நம்ம முன்பக்கம் கனெக்ஷனுக்கு போகிறோம். இது மாதிரி க்ரீன் ஷீட்டை வந்து இடையில வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம கட்டு போட்டுக்கலாம். இந்த கட்டு போட்ட முடிச்ச பிறகு பின்பக்கத்துக்கு அதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்ம கனெக்ஷன் சைடுக்கு போயிடலாம். முதல்ல லோஸாகவே சுற்றிட்டே வந்துடுங்க, அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். முதல்ல சும்மா கட்டை போட்டுகிட்டே வந்துடுங்க, அதுக்கப்புறம் டைட் பண்ணி இருக்குமா ஃபினிஷிங்காக பண்ணிக்கலாம். முதல்ல இந்த நம்ம கட்டு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து செக் பண்ணிங்க. ஒரு காப்பர் கூட ரன்னிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ரன்னிங்கிலோ கிராஸ் பண்ணாத அளவுக்கு பேப்பரை மில்லக்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டு போடுங்க. கட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கிட்டே வாங்க. அதே சமயத்தில் ஃபினிஷிங்கும் பார்த்துட்டே செய்யுங்க. ஏன்னா கம்பி வந்து ஒன்றோட ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கிட்டு டைட் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்டார்டிங் காயில் வந்து ரன்னிங் வந்து ஸ்டார்டிங்லையோ இடையில கிராஸ் பண்ணாமல் பார்த்துங்க, கிராஸ் ஆகாமல் பார்த்துக்கு இறுக்கமாக பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஃபினிஷிங்கை தட்டி விட்டுக்கிட்டே வந்துடுங்க ரவுண்ட் ஷேப்புக்கு. உள்பக்கம் வந்து கோரில் இடிக்காமல் ரோட்டர் விடும்போது இடிக்கூடாது. அதை வந்து அதுக்கப்புறம் 2வது தட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு கரெக்ட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இங்கே இறுக்கமாக சுற்றிகிட்டே வந்துடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், டைட் பண்ணிகிட்டே வரோம். கட்டு போட்டாச்சு, ஃபினிஷிங்காக வந்து பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து பைபர் சுற்றியாலையோ அல்லது
நம்ம மர சுற்றி கூட இருக்கலாம். இதை கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுங்க. ஏன்னா ரோட்டர் விடும்போது இடிக்கக்கூடாது. இந்த கோரை விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி லேசாக அழுத்தம் கொடுத்துங்க. கொஞ்சமாக தட்டி லைட்டாக கரெக்ட் பண்ணி வச்சுங்க. அதே சமயத்தில் வெளியில் வந்து ஃபிட்டிங் பண்ணுற இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஹோல்டு ஓட்டை இருக்கும். இந்த ஹோல்ஸ்லேயும் இடிக்காத அளவுக்கு உள்பக்கம் இதை நெருக்கிங்க. காயில் வந்து உள்பக்கம் நெருக்கி அதை ஃபினிஷிங் பண்ணிங்க. கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துருங்க. இப்போ நம்ம கனெக்ஷன் சைடு போயிடலாம். இப்போ கனெக்ஷனை போடுறது எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ நாம் கனெக்ஷன் சைடுக்கு வந்துவிட்டோம். கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் ஆகும், ஸ்டார்டிங்கில் ஆரமாக போட்டதுனால ஒன்றுக்கு 2 முனை இருக்கும். அப்போ 6 12 காயில் இருக்குது. 12 காயிலுக்கு 24 முனை இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், 24 முனை. இப்போ இதை நாம் 2 கனெக்ஷனுக்கு கொண்டு வரணும். இந்த முனையை பூரா இணைக்கணும். பார்த்திங்கன்னா நிறைய தெரியும். இது வந்து பார்க்கறதுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன், அதை மாதிரி போட்டுங்க. இது ஒரே மாதிரி தொடர்ச்சியாக ஒரே இதில் போட்டிருந்தா ஒரே ஃபார்மரில் 6 காயில் ஒரு செட்டு இறக்கிருக்கலாம், திரும்ப 6 காயில் இறக்கிருக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டே இல்லாமல் வந்திருக்கும். இப்போ இதான தனித்தனியாக சுற்றினால ஜாயிண்ட் வருது. இப்போ நம்ம ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி போட்டுங்க. முதல்ல ரன்னிங் காயில் போட்டுக்குவோம். ஸ்டார்டிங் காயில் வந்து அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். நம்ம ரன்னிங் காயில் முதல்ல போட்டுக்குவோம். ஸ்டார்டிங் காயில் இருக்கிற முனையை பூரா உள்பக்கம் தள்ளிக்குங்க. அதுக்கப்புறமா அதை போட்டுக்கலாம். முதல்ல நம்ம ரன்னிங் காயில் போட்டுருவோம். இப்போ நம்ம ரன்னிங் காயில் கனெக்ஷன் போட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கனெக்ஷன் முதல்ல அடையாளம் வச்சுட்ருக்கணும். எந்த இடத்துல லீடு எடுக்க வேண்டியதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பிரிக்கும் போதே மார்க் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் திரும்ப டோர் செட்டில் போடும்போது பிரச்சனை இருக்காது. இப்போ நான் அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கவனிங்க. இப்போ இது வந்து ரன்னிங் காயில் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல ஒரு சைடில் எடுத்துக்கிறோம். ரைட் சைடில் இருக்கிற கனெக்ஷனுக்காக லீடுக்கு இதை எடுத்துக்கிறோம். இப்போ இதை விட்டுட்டு அடுத்தது நம்ம ஜாயிண்ட் போட ஆரம்பிக்கிறோம். ஜாயிண்ட் போடும்போது என்ன பண்ணணும்னா, அதாவது இதில் வந்து ரைட் சைடில் எடுத்தீங்க பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற அது அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது காயில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் கொண்டு இணைக்கிற மாதிரி வரும். இங்கே ரைட் சைடில் நம்ம கனெக்ஷன் டெர்மினலுக்கு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது லெஃப்ட்டில் இருக்கிறத என்ன பண்ணுறோன்னா, அடுத்த காயிலோட 2வது காயிலில் லெஃப்ட் சைடில் கொண்டு இணைச்சிக்கிங்க. நம்ம 2வது காயில் லெஃப்ட்டில் இணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலிவு ஒன்று போட்டுங்க. இது கூட இணைச்சிட்டு சிலிவை போட்டு 2வது ஏன்னா நம்ம வந்து மேலே இருக்கிற எனாமலை நீக்கிட்டு திரும்ப ஜாயிண்ட் போடுறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு முறுக்கி வச்சுக்குவோம் எனாமல் நீக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இதில் ஒரு சிலிவு வச்சுக்கிட்டோன்னா இதை நம்ம ஜாயிண்ட் போட்டதும் இழுத்து விட்டுடலாம். இப்போ 2வது காயிலுக்கு போயிடுச்சு கரண்ட்டு. எப்பயுமே பார்த்திங்கன்னா கரண்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரைட் சைடில் புகுந்துன்னா திரும்ப இது வந்து திரும்ப லெஃப்ட் சைடில் இப்படி ஆரம்பித்து சுற்றி திரும்ப அடுத்த காயில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இறங்கி திரும்ப ரைட் சைடில் ஏறிடும். ரைட் சைடு வழியாக கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் போகும். இதே மாதிரி மாறி மாறி தான் வரணும். ஒன்று ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருந்தால் ஒன்று லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கணும். இந்த அமைப்பில் தான் நம்ம ஜாயிண்ட் போட்டுட்டு போகிறோம். இப்போ 2வது காயில் லெஃப்ட்டில் இணைச்சிட்டோம். இப்போ மொதல் காயிலேருந்து லெஃப்ட் எடுத்து 2வது காயில் லெஃப்ட் சைடில் இருக்கிற முனையில் இணைச்சிட்டோம். அதாவது முடிவு முனை நம்ம வந்து சுற்ற ஆரம்பிக்கும் இல்லையா, இது சுற்ற ஆரம்பிக்கும் போது ரைட் சைடில் இறக்கிட்டோம். அந்த ஆரம்பித்த முனை சுற்றி முடித்த உடனே கட் பண்ணுறோம் பாருங்கள், அந்த ஜாயிண்ட் அதை வந்து லெஃப்ட் சைடில் இறக்கி வச்சுக்கிறோம். இப்போ இது லெஃப்ட்டோட இறக்கி வச்சுட்டோம். இப்போ அடுத்த காயில் பார்த்திங்கன்னா அடுத்தது ரைட் சைடில் இருக்குது 2வது காயில். 3வது காயிலோட ரைட் சைடில் இணைச்சிக்கிங்க. இதை வந்து இதில் ஒரு சிலிவை போட்டுங்க. முதல்ல 2ஆம் நம்பர் சிலிவை போட்டுங்க. 2வது காயிலில் ரைட் சைடில் எடுத்து 3வது காயிலோட ரைட் சைடில் கொண்டு வந்து இணைச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம சிலிவு போட்டு இதை ஜாயிண்ட் ஏற்றிக்கிறோம். இதுக்கப்புறம் இது எனாமல் நீக்க வேண்டியிருக்கு. இப்போ முதல்ல ஜாயிண்ட்டை போட்டுட்டு வரும். இப்போ 3வது காயில் லெஃப்ட் சைடு இருக்குது. இந்த 3வது காயில் ஒரு சிலிவு போட்டுங்க. இதில் சிலிவு போட்டுட்டு 4வது காயிலோட லெஃப்ட் சைடில் கொண்டு இணைச்சிக்கிங்க. இப்போ இது 4வது காயில். 4வது காயில் ஜாயிண்ட்டை போட்டோம். இது 3வது ஜாயிண்ட்டாக வந்து போச்சு ஜாயிண்ட்டு. அடுத்து இப்போ 4வது காயில் வந்து ரைட் சைடில் நிற்கும் காயில். அதை வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறதுல ஒரு சிலிவு போட்டுங்க. இப்போ இதை 5வது காயிலோட ரைட் சைடில் இணைச்சிக்கிங்க. நம்ம 5வது காயில் ரைட் சைடில் இணைச்சிக்கோம். இப்போ 5வது காயிலோட லெஃப்ட் இருக்குது, அதில் ஒரு சிலிவு போட்டுங்க. 6வது காயில் கொண்டு இதை அதோட லெஃப்ட்டில் இணைச்சிக்கிங்க. 5வது காயில் லெஃப்ட் சைடில் இருக்கிற 6வது காயிலில் லெஃப்ட்டில் கொண்டு முடிச்சிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம 6வது காயிலோட ரைட் சைடில் இருக்கிறது வந்து இருக்கும். இதான் ஆரம்பித்த முனை. நம்ம ஃபஸ்ட்டு காயில் இது. அது அப்படியே கனெக்ஷன் போட்டுகிட்டே வந்திங்கன்னா திரும்ப கடைசி காயில் அது பக்கத்தில் உட்காரும். 6வது காயில் அது ரைட் சைடு வந்து நிற்கிது. இப்போ இது வந்து லீடுக்கு எடுத்துக்கலாம். இதையும் லீடுக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் பாருங்கள், அதையும்
லீடுக்கு எடுத்துக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரன்னிங் காயிலோட லீட் ஆகிடும். அது வந்து கனெக்ஷனுக்காக 2 முனை வந்துடும். மீதெல்லாம் ஜாயிண்டில் போயிடும். 5 ஜாயிண்ட் வந்துடும். 1லேருந்து 2க்கு ஒரு ஜாயிண்ட்டு, 2லேருந்து 3க்கு ஒரு ஜாயிண்ட்டு, 3லேருந்து 4க்கு ஒரு ஜாயிண்ட்டு, 4லேருந்து 5க்கு ஒரு ஜாயிண்ட்டு, 5லேருந்து 6க்கு ஒரு ஜாயிண்ட். இப்போ ஜாயிண்ட்லாம் போட்டாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா எனாமலை நீக்கிட்டு ஜாயிண்ட்டை வந்து முறுக்கி விட்டு அதுக்கப்புறம் சால்டிங் பண்ணிவிட்டு இந்த சிலிவை ஏற்றி விட்ருங்க. இப்போ நான் இதை எனாமலை நீக்க போகிறேன். இப்போ எல்லா டெர்மினலுமே வந்து எனாமலை நீக்கிட்டு திரும்ப முறுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். இப்போ நம்ம ரன்னிங் ஆயிலில் ஜாயிண்ட்டை போட்டாச்சு, லீடுக்கு எடுத்துட்டோம் வெளியே. இப்போ ஸ்டார்டிங் ஆயிலையும் அதே மாதிரி ஜாயிண்ட்டை போட்டுட்டு அதையும் சால்ட்ரிங் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லீடுக்கு வெளியே எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கண்டன்சர் ஒயர் வந்து உள்ளேருந்தே எடுக்க போகிறீங்கன்னா இப்போ கவனிங்க, ஒரு சின்ன ட்ரிக்கு தான். நீங்கள் கண்டன்சர் ஒயர் எடுக்கலாம், நீங்கள் மேலே ஜாயிண்ட்டை போட்டு வெளியே எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளியில் வந்து 4 ஒயர் எடுத்து வந்து வெளியில் கண்டன்சருக்கு நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை கண்டன்சருக்கு தனியாக உள்ளேருந்தே லைன் எடுத்துக்கணும், கம்பெனி வைண்டிங் எப்படி பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் இப்போ கவனிங்க, சின்ன விஷயம் தான், சின்ன ட்ரிக்கு தான். அதை கவனிச்சிங்கன்னா நீங்களே பண்ணலாம். அதாவது நீங்கள் கனெக்ஷன் ஆரம்பித்தோம் பாருங்கள், நம்ம கனெக்ஷன் போட ஆரம்பித்த இடம் இதை வந்து நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து ஒன்று ஒன்றா ஜாயிண்ட் போட்டுகிட்டே திரும்ப கொண்டாந்து இங்கே லெஃப்ட்டில் வந்து இங்கே ஒரு லீட் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஆயில் ஆரம்பிக்கணும்னா, அதாவது கெப்பாசிட்டி லைன் உள்ளே எடுக்கணும்னா நீங்கள் இதை கவனிங்க, இல்லைன்னா நீங்கள் எங்கே வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் மோட்டரை வந்து கவனிக்கணும். அதாவது வந்து மோட்டரோட பேக் சைடில் இந்த லீடு கனெக்ஷன் வருதா அல்லது சிலது வந்து புள்ளி சைடில் வந்துடும். எந்த சைடில் வருதுன்றதை நீங்கள் கவனிச்சிக்கிங்க. நம்ம கனெக்ஷன் போடுற சைடில் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கும், எந்த பக்கம் சுற்றுதுன்றதை கவனிச்சிங்க. மோட்டர் வந்து கனெக்ஷன் சைடில் லெஃப்ட்டில் சுற்றுதா அல்லது ரைட்டில் சுற்றுதான்றதை மோட்டரை வந்து கவனிச்சிங்க கனெக்ஷன் போகிற சைடில். இப்போ இது வந்து இந்த மோட்டர் பார்த்திங்கன்னா இது வந்து பின்பக்கம் வருது, அதாவது மோட்டரோட புள்ளி சைடில் வரல, பேக் சைடில் வந்து கனெக்ஷன் வந்து பேக் சைடில் வரதுனால இது பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு இப்படி ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். அதோட ரோட்டர் வந்து ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். முன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த மெத்தடில் இருக்குது. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து முன்பக்கத்து இந்த கனெக்ஷன் சைடு தான் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் முன்பக்கம் கவனிக்காட்டாலும் கனெக்ஷன் எந்த பக்கம் போடுறோமோ அதை வந்து கவனிங்க. இப்போ இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கனெக்ஷன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்குது புள்ளி. அப்போ ரைட் சைடில் சுற்றுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கனெக்ஷன் ஆரம்பிச்சிங்க பாருங்கள், ரன்னிங் காயில் வந்து நம்ம கனெக்ஷன் போட ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ ஸ்டார்டிங் காயில் என்ன பண்ணுறீங்கன்னா இதோட பக்கத்துலேயே அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் ஆரம்பிச்சிருக்கேன், இதோட ரைட் சைடில் இருக்கிற காயில் ஆரம்பிங்க. இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மோட்டர் என்ன ஆகும்னா இப்படி ரைட் சைடில் சுற்றும். அதுவே நீங்கள் ஆரம்பித்த காயிலேருந்து லெஃப்ட் சைடில் கனெக்ஷன் ஆரம்பிச்சிங்கன்னா மோட்டர் வந்து லெஃப்ட் சைடில் சுற்றும். நம்ம இதுதான் ஒரு சின்ன விஷயம், இந்த விஷயத்தை மட்டும் கவனிச்சா போதும், உள்ளேருந்தே கெப்பாசிட்டி லைன் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஆரம்பித்த இடத்துலேருந்து ரன்னிங் காயில் வந்து ஆரம்பித்த பாருங்கள் கனெக்ஷன் போட, இதுலேருந்து இப்படி ரைட் சைடில் எடுத்துக்கிறேன். ரைட் சைடில் எடுத்தால் மோட்டர் வந்து ரைட் சைடில் சுற்றும், இந்த வாரத்தில் சுற்ற ஆரம்பிச்சிடும். மோட்டர் வந்து ரைட் சைடில் இப்படி சுற்றும், நான் இதை ரைட் சைடில் ஆரம்பிக்கிறேன். இதுதான் ஒரு சின்ன விஷயம். இப்போ நம்ம இங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாம், ரைட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். இப்போது இதோட ரைட் சைடில் இருக்கிற காயில் ஆரம்பிக்கிறோம் கனெக்ஷன் போட. அப்படியே வரிசையாக நம்ம ரன்னிங் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று போடுங்க. இப்போ இது வந்து லீடுக்கு எடுத்துக்கிறேன், அதோட ஒரு முனையை இதோட ரைட் சைடில் எடுத்துக்கிட்டோம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற முனையில் ஒரு சிலிவை போட்டு 2 நம்பர் சிலிவை போட்டு 2வது காயிலில் லெஃப்ட் சைடில் இருக்கிற முனையில் இணைச்சிக்கோங்க. இதை ஒரு இணைப்பு நம்ம ரன்னிங் காயில் எப்படி போட்டோமோ ஜாயிண்ட் அதே மாதிரி தான். முதல் காயிலில் ரைட் சைடில் நம்ம லீடு எடுத்துக்கிட்டோம், அதோட லெஃப்ட்டை 2வது காயிலோட லெஃப்ட்டில் இணைச்சிக்கிட்டோம். அடுத்து 2வது காயிலோட ரைட் சைடில் இருக்க வர முனையை எடுத்து 3வது காயிலில் ரைட் சைடு முனையில் இணைச்சிக்கிங்க. இதில் ஒரு சிலிவை போட்டுங்க. இப்போ 3வது காயிலில் நம்ம ரைட் சைடில் இணைச்சிக்குவோம். அடுத்து இப்போ 3வது காயிலோட லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அதை 4வது காயிலோட லெஃப்ட்டில் இணைச்சிக்கிங்க. அதில் ஒரு சிலிவு போட்டாச்சு. இப்போ 4வது காயிலோட முனையில் ஒன்று இணைச்சிக்குவோம், அதோட லெஃப்ட் சைடில். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்டோடையும் ரைட் சைடில் இருக்கிற ரைட் சைடோட இணைக்கும் போது ஒரு காயில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சுற்றுற மாதிரி இருக்கும், ஒரு காயில் லெஃப்ட்டில் சுற்றுற மாதிரி அமையும். இந்த அமைப்பை நீங்கள் கரெக்டாக கவனித்து செய்யுங்க. ஒரு இடத்துல மாற்றிட்டா கூட அது தவறாக போயிடும், கனெக்ஷன் வந்து பிரச்சனையால் மோட்டர் ஓடவே ஓடாது, ஹீட் ஏறும். அதனால் வந்து கவனமாக பாருங்கள், கவனமாக போடுங்க. அதேமாதிரி லைன் போடும்போது ஒன்று லெஃப்ட் சைடு சுற்றுற மாதிரி வரணும், ஒன்று ரைட் சைடில் சுற்றுற மாதிரி வரணும் கனெக்ஷன். நீங்கள் ஆரம்பிக்கிறது எப்படி வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம், லெஃப்ட்டில் ஆரம்பிச்சு கூட ரைட்டில் முடிக்கலாம், அல்லது ரைட்டில் ஆரம்பித்து லெஃப்ட்டில் கொண்டு. இப்போ நம்ம 4வது ஜாயிண்ட்டை போட்டோம், 4வது காயில் இணைச்சிட்டோம். இப்போ 4வது காயிலோட ரைட் சைடு இருக்குது பாருங்கள், அதை வந்து 5வது காயிலோட ரைட் சைடில் இணைச்சிக்கிங்க.
அதே மாதிரி 5வது காயிலோட லெஃப்ட் இருக்குது பாருங்கள், அதை கொண்டு 6வது காயிலோட லெஃப்ட்டில் இணைச்சிங்க. இப்போ 2 முனை மட்டும்தான் நமக்கு கனெக்ஷனுக்கு இருக்கும். அவ்வளோதான். இப்போ லீடுக்கு பார்த்திங்கன்னா 1 முனை வந்துடும். இதை நமக்கு ஸ்டார்டிங் காயிலோட 2 முனை வந்துச்சு, ரன்னிங்கில் 2ம் ஸ்டார்டிங்கில் 2மா 4 ஒயர் வந்துச்சு. இப்போ நீங்கள் 4 ஒயரை போட்டு அப்படியே வெளியே எடுத்து கொண்டு வந்து கண்டன்சர் வெளியே அனுப்பிச்சிக்கிட்டாங்க நினச்சிக்கோங்க. அல்லது கண்டன்சர் லைன் உள்ளே தனியாகவே எடுத்துகிட்டு வரணும்னா அதை கொஞ்சம் இப்போ நீங்கள் இப்போவே இதில் கனெக்ஷன் பண்ணுறதை கவனிச்சிங்க. இப்போது ஜாயிண்ட் போட்டது போகிற எனாமல் நீக்கிட்டு இது மாதிரி முறுக்கி திரும்ப சால்ட்ரிங் வச்சுருவோம். எல்லாத்தையுமே சால்ட்ரிங் வச்சுருவோம். எப்பவுமே ஜாயிண்ட் வந்துன்னா அந்த இடத்துல நல்லா சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க எனாமல் நீக்கிட்டு. இப்போது எல்லா ஜாயிண்ட்டும் போட்டாச்சு. எல்லா ஜாயிண்ட்டும் வந்து எனாமல் நீக்கி ரெடியாக வச்சுருக்கோம் தயார் நிலையில். இப்போ நம்ம கனெக்ஷன் லீடு மட்டும்தான் 4 வெளியே இருக்குது. இது வந்து லீடுக்கு ஸ்டார்டிங் 2ம் ரன்னிங் 2மா இருக்குது. நீங்கள் இப்படி 4 ஒயருமே வெளியே ஸ்டார்டிங்கு தனியாக கலர் ஒயரும் ரன்னிங்க்கு தனி கலர் ஒயருமா போட்டு நீங்கள் 4 ஒயர் வெளியே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இல்லை கெப்பாசிட்டி லைனை உள்ளே எடுத்துக்கணும்னா நீங்கள் இப்போ கவனிங்க, நான் சொல்கிறேன் அதன்படி போட்டிங்கன்னா கெப்பாசிட்டி லைனை உள்ளவே எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டி லைனை உள்ளே எடுத்துக்கலாம், மெயின் லைன் தனியாக எடுத்துக்கலாம். மெயின் லைனுக்கு தனி ஒயர் 2 ஒயரும், கெப்பாசிட்டி லைன் தனியாக 2 ஒயரும் வெளியே வந்துடும். இப்போது நம்ம கனெக்ஷன் லீடை என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆரம்பித்து பாருங்கள் கனெக்ஷன் போட ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், ரன்னிங்லேயும் 1 ஸ்டார்டிங்கில் 1. நீங்கள் ஆரம்பித்த இடத்த ரெண்டையும் ஒன்றாக்கிடுங்க. அதாவது வந்து ஆரம்பித்த இடத்த ஒன்று காமன் ஆக்கிக்கலாம். இது ரெண்டையுமே காமன் ஆக்கிக்கலாம். ஸ்டார்டிங்கில் 1 ஒயரையும் ரன்னிங்கில் இருக்கிற 1 ஒயரையும் நம்ம ஆரம்பித்த பாருங்க கனெக்ஷன் போட அதை வந்து இதுக்காக டெர்மினலுக்கு எடுத்துக்கோங்க. கனெக்ஷன் டெர்மினலுக்காக இதை வந்து ஒரு சிவப்பு ஒயரை அனுப்பிச்சிக்கிறேன் நான். நீங்கள் எந்த கலர் வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு அனுப்பிச்சிங்க. ரன்னிங்க்கு தனியாகவும் ஸ்டார்டிங்கு தனியாகவும் இணைக்கிற மாதிரி தனித்தனி கலர் ஒயரை இணைக்கிறேன். இப்போ இந்த இடத்த ரெண்டையும் ஒன்றா ஆக்கிடுங்க, காமன் ஆக்கிடுங்க. நம்ம கனெக்ஷன் ஆரம்பித்த பாருங்க போடுறதுக்கு இப்படி போட்டு திரும்ப வந்து முடிச்ச இடம் லெஃப்ட்டில் வந்துருக்கு. இது அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயும் பார்த்திங்கன்னா போட்டு அங்கே லெஃப்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம இப்போ இது ரெண்டையும் ஒன்றா ஆக்கிடுவோம். இதை காமன் ஆக்கிடுவோம். காமனாக சிவப்பு ஒயரை அனுப்பிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரன்னிங் காயில் இங்கே கனெக்ஷன் போட்டு கொண்டாந்து முடித்தோம் இல்லையா, லெஃப்ட் சைடில் வந்து நிற்கிது பாருங்கள். இந்த முனையை என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் ஒரு கருப்பு ஒயரும் சிவப்பு ஒயரையும் அனுப்பிச்சிங்க. கருப்பு ஒயர் எதுக்குன்னா கெப்பாசிட்டிக்கு இங்கேருந்து கரண்ட்டு கெப்பாசிட்டி வழியாக போய்ட்டு திரும்ப ஸ்டார்டிங் காயிலுக்கு போயிடும். ஸ்டார்டிங் காயில் போய் வந்தாடையும் அதை வந்து நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே கொண்டு முடிக்கணும். அப்போ அதில் ஸ்டார்டிங் காயில் ஒரு கருப்பு ஒயரும் இந்த ரன்னிங் காயில் ஒரு கருப்பு ஒயரை கூடவே அனுப்பிச்சிக்கணும். ரன்னிங் காயில் கருப்பு ஒயர் ஒன்றும் சிவப்பு ஒயர் ஒன்றும் மெயின் லீடுக்கு சிவப்பு ஒயரை அனுப்பிச்சிக்கணும். இது கூடவே இப்போ இது கூட சிவப்பு ஒன்றும் கருப்பும் அனுப்பிச்சிக்க போகிறோம். 2 ஒயரையும் அனுப்பிச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் காயில் ஒரு கருப்பு ஒயரை அனுப்பிச்சிக்கிட்டேன். இப்போ இது கெப்பாசிட்டி லைன் பார்த்திங்கன்னா ரன்னிங் வழியும் 1 அனுப்பிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த வழியாக கெப்பாசிட்டி போய்ட்டு திரும்ப கெப்பாசிட்டி இந்த வழியாக திரும்ப உள்ளே போயிடும் ஸ்டார்டிங் காயிலுக்கு. ரன்னிங் காயிலேருந்து ஸ்டார்டிங் காயில் கரண்ட்டை போகிறதுக்கு இந்த ஒயர். இப்போ இது கருப்பு ஒயரை ரெண்டையும் கெப்பாசிட்டிக்கு எடுத்துக்கலாம், இந்த சிவப்பு ஒயரை ரெண்டையும் மெயின் லீடுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கனெக்ஷன் போட்ட எல்லா டெர்மினலையும் சால்ட்ரிங் வச்சுருவோம். ஏன்னா சால்ட்ரிங் வச்சுட்டா நமக்கு லூஸ் கனெக்ட் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக க்ரீப்பாக பிடிச்சிக்கும். நம்ம இப்படி முறுக்கி வைக்கிறது வந்து என்ன ஆகும்னா, திரும்ப நம்ம இது ஹீட் ஏறும்போது மோட்டர் ஹீட் ஏறும்போது இந்த இடத்துல டெர்மினலில் எரியத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதை தவிர்க்கணுன்னா நம்ம வந்து சால்ட்ரிங் வைக்கத்தான் ரொம்ப நல்லதாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லா வைண்டிங்குமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது மாதிரி பண்ணுறது தான் கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். இப்போ இதை பூராத்தையுமே சால்ட்ரிங் வச்சுருவோம். இப்போ நம்ம ஜாயிண்டில் சால்ட்ரிங் பேஸ்ட்டை வந்து தடவி விடுவோம். எல்லாத்தையுமே தடவி விட்டு அதுக்கப்புறம் சால்ட்ரிங் வச்சிடலாம். எல்லாத்துக்குமே வச்சுருவோம், எல்லா டெர்மினல்லையும். இப்போது நம்ம சால்ட்ரிங் லிட்டை வந்து எல்லாத்துலேயுமே வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்மளை போட்ட ஜாயிண்ட் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதை வந்து மறக்காமல் எல்லாத்தையுமே ஜாயிண்ட்டை போட்டுருங்க. இப்போது எல்லா டெர்மினல்லையும் வந்து கனெக்ஷன் நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். இது வந்து இந்த மாதிரி சால்ட்ரிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ஜாயிண்டில் வர்ற பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஜாயிண்டில் பார்த்திங்கன்னா ஹீட் ஏறும்போது அது வந்து டெர்மினல் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனை இப்போ இருக்காது. இது மாதிரி சால்ட்ரிங் பண்ணி போட்டுங்க. எல்லா ஜாயிண்ட்லையுமே சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வந்து நீங்கள் எல்லா மோட்டருக்குமே பண்ணலாம். இப்போ எல்லா மோனையும் வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. அப்படியே சிலியை வந்து இழுத்து விட்டு கவர் பண்ணிட வேண்டியதான். இப்போ இது மாதிரி எல்லா ஜாயிண்ட்டுமே நீங்கள் இழுத்து விட்டு கவர் பண்ணிங்க. அதுக்கப்புறமா நம்ம டெர்மினலை வந்து இது பண்ணிக்கலாம், சிலிவை ஏற்றிக்கலாம். எல்லா சிலிவும் ஏற்றி விட்டாச்சு. இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம கனெக்ஷன் லீடுக்காக விட்டுருக்கோம் பாருங்கள், அதை வந்து சிலிவை போட்டு அப்படியே வச்சு கட்டு போட்டுருங்க. இப்போ கட்டு போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு ஸ்டார்டிங்க்கு ரன்னிங்க்கும் இடையில ஒரு மில்லக்ஸை வச்சு
அல்லது ட்ரிப்ளெக்ஸ் ஷீட்டோ அல்லது க்ரீன் ஷீட்டோ கூட வச்சு ரெண்டுக்கும் இடையில ஒன்று வச்சுருங்க. ரன்னிங் இதுவும் ஸ்டார்டிங் இதுவும் வந்து டச் பண்ணக்கூடாது. ஒன்று டச் பண்ணாத அளவுக்கு இடையில ஒரு பேப்பரை வச்சுருங்க. மில்லக்ஸை வச்சு கூட கட்டு போட்டுருங்க. இப்போது சிலிவை ஏற்றியாச்சு, டெர்மினல்லையும் நம்ம கனெக்ஷன்லேயும் போட்டாச்சு. இப்போ ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் இடையில பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டை வச்சுருங்க. மில்லக்ஸ் வச்சாலும் அல்லது எஃப் கிளாஸ் ஷீட் வைக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரன்னிங்கிலேருந்து ஒரு கம்பி கூட ஸ்டார்டிங் பக்கமோ அல்லது ஸ்டார்டிங்லேருந்து ரன்னிங் பக்கமோ ஒரு கம்பி கூட வரக்கூடாது. அது மாதிரி வச்சு கவர் பண்ணி இந்த மில்லக்ஸை குறுக்க இடையில வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரன்னிங்கு ஸ்டார்டிங் இடையில வச்சு கட்டு போட்டுக்கலாம். கனெக்ஷன் டெர்மினலை கரெக்டான இடத்துல வச்சுட்டு கட்டு போட்டுகிட்டே வந்துடுங்க. முதல்ல லூஸாக சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா இறுக்கமாக பண்ணிங்க. அதாவது வந்து கரெக்டான ஷேப்புக்கு வச்சு அப்படியே டைட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நம்ம வந்து கட்டு போட்டாச்சு. கட்டு போட்ட பிறகு இதுக்கப்புறம் நீங்கள் இன்சுலேஷன் வார்னிஷை வந்து கட்டாயம் ஊற்றிக்குங்க. இதை வந்து இப்போ மேலே வந்து ஊற்றிடுங்க. ஊற்றி காய விட்டு அதுக்கப்புறமா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துங்க. கஸ்டமருக்கு வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவோடு சந்திக்கலாம். இந்த கருப்பு ஒயர் ரெண்டும் கெப்பாசிட்டிக்கு போயிடும். நம்ம இந்த சிவப்பு ஒயர் பார்த்திங்கன்னா இது மெயின் லீடுக்கு போயிடும். கெப்பாசிட்டிக்கு தனி லைனாக வந்துடும். இது மாதிரி உள்பக்கம் கனெக்ஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டிக்கு தனியாகவும் மெயின் லீடு தனியாகவும் வந்துடும். இது மாதிரி ரீவைண்டிங் பண்ணிக்கங்க.